அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் அரவிந்த் சுகுமாரன் மூளை மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட மூளை மற்றும் நரம்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போது தலைவலி அப்படின்னாலே நிறைய டைப்ஸ் ஆஃப் தலைவலி இருக்குது. ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம், இல்லைனா மைக்ரேன் அந்த மாதிரி. ஏன்னா நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்கிறது இந்த ரெண்டு தலைவலி தான் இருக்குது. இதில் மூளை கட்டி அப்படின்றது சார்ந்த தலைவலி எதுவும் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. தலைவலி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன், எல்லாருக்கும் வரக்கூடியது. இங்கே இருக்கிற இந்த ரூமில் இருக்கிற எல்லாருக்குமே கூட வரும், நிச்சயமாக வரும். இது வந்து யூஸ்வலாக ரெண்டு விதமாக பிரிப்போம். பிரைமரி ஹெட்டேக், செகண்டரி ஹெட்டேக். நீங்கள் சொன்ன இந்த மைக்ரைன் டென்ஷனால் வருது, சில கிளஸ்டர் ஹெட்டேக்னு சொல்கிறதுலாம் வந்து பிரைமரி ஹெட்டேக். அது ஒரு பிரச்சனை, தலைவலி மட்டும்தான். அது தீவிரமாக இருந்தால் கூட சீரியஸ் கிடையாது, அதனால் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. ரெண்டாவது செகண்டரி ஹெட்டேக், வேறு ஏதோ ஒரு காரணத்தினால வர ஹெட்டேக் செகண்டரி ஹெட்டேக்னு சொல்லுவோம். இதுலேயும் வந்து மோஸ்ட் காமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு பவர் இருக்கிறது, சைனசைட்டஸ், காது இன்ஃபெக்ஷன், பல் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் லெஸ் சீரியஸ் ப்ராப்ளம். சம்டைம்ஸ் ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வந்தால் கூட தலைவலி எல்லாருக்குமே வரும். ஸோ இதெல்லாம் வந்து லெஸ் சீரியஸ் காசஸ். மூளை பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய தலைவலிகள் ஜென்ரலி மோர் சீரியஸ். இது வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பலவிதமான தலைவலிகள். சிலது வந்து அப்படி படார்னு வரும், அடித்த மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் சீரியஸான வெரைட்டி. மூளையில் ஏதாவது ரத்தக்கட்டி ஏதாவது வெடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது. சிலது வந்து ஸ்லோவாக ஆரம்பித்து போக 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 அதிகமாகிட்டே இருக்கும். அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணணும், டெஃபினட்டாக எவாலுவேட் பண்ணணும். இன்னொன்று, பல பேருக்கு பலவிதமான தலைவலி ரொம்ப வருஷமாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு இப்போ இது வந்து புது டைப்பாக தலைவலி வரும். ஸோ இது மாதிரி இருந்தாலும் உடனே நம்ம வந்து கவனத்துக்கு கொண்டு வரணும். ஸோ சடார்னு வர்றது, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகிறது, ஒரு தலைவலியுடைய அதனுடைய தன்மையில் ஏற்பட மாற்றம், இதெல்லாம் இருக்கும்போது அதை சீரியஸாக எடுத்துக்கணும். கூடவே இது மட்டும் பார்த்தாது, மூளையில் ஒரு பிரச்சனைன்னு இருந்தனாக்கா உடம்புல பல இடத்துல அது வந்து தெரியும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து சப்போஸ் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரௌசியாகிறாங்க, இல்லாட்டி கை கால் பலம் குறையுது, இல்லாட்டி உங்களுடைய பிஹேவியரில் ஒரு மாற்றம் தெரியுது, இல்லாட்டி கண் பார்வை குறையுது, ஃபிட்ஸ் வருது, இந்த மாதிரி ஒரு நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் கூட இந்த தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி வில் சே ஏர்லி மார்னிங் ஹெட்டேக். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு தலைவலி வந்து வாந்தி எடுக்கிறாங்க, இல்லை நடக்க முடியல, இந்த மாதிரிலாம் இருக்குன்னாக்கா ஷுட் டெஃபினெட்லி டேக் இட் வெரி சீரியஸ்லி. ஸோ எல்லா தலைவலிக்கும் உடனே நம்ம வந்து தலைவலி வந்தோடனே கூகுளில் போட்டாக்கா நமக்கு வந்து பிரெயின் டியூபர்னு வரும். அதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தோம்னாக்கா எம்ஆர்ஐ வெடிச்சிரும். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு பி எதுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு. சரி, இப்போ நார்மல் தலைவலிக்கும் இப்போ மூளை கட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி அதனால வர தலைவலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, மூளை கட்டினால் ஏற்படக்கூடிய தலைவலிங்கிறது வந்து இட்ஸ் பேசிக்கலி மூளைங்கிறது வந்து ஒரு பெரிய இடம் மாதிரி வச்சுக்கோங்க. இட்ஸ் பேசிக்கலி ரியல் எஸ்டேட் மாதிரி. ஸோ எங்கே எந்த கட்டி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூளையில் வந்து பல ஏரியாவுக்கு பல வேலைகள் இருக்குது. சில கண் பார்வைக்குன்னு சில ஏரியா இருக்குது, பேச்சுக்குன்னு சில ஏரியா இருக்குது, ப்ளஸ் நம்ம அட்டென்ஷனுக்குன்ட்டு இது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எந்த இடத்துல அந்த கட்டி இருக்குது, இல்லை எந்தெந்த இடத்துல அந்த கட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிம்டம்ஸ் வந்து வெளிப்படும். கூடவே வந்து சிலது வந்து ரொம்ப பெருசாச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதோடைய ப்ரெஷர்னால் வந்து சிம்டம்ஸ் வரும். ஸோ இதை வந்து நம்ம தனித்தனியாக இது பண்ணிக்கணும். சிலது வந்து ஒரு ஃபிட்ஸ் மட்டும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த 3 விதமான இது இருக்குது. ப்ரெஷர்னால் ஏற்படக்கூடியது, ஃபிட்ஸ்னால் ஏற்படக்கூடியது, ப்ளஸ் அந்த லொக்கேஷன் டேமேஜ் ஆனதுனால ஏற்படக்கூடியது. இந்த மாதிரி வெவ்வேறு விதமான சிம்டம்ஸை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ ப்ரெஷர்னால் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கண் மங்கும், சம்டைம்ஸ் திடீர்னு கண் மங்கும், ஒரு மாதிரி டபுளாக தெரியறது, இல்லை கண் பார்வையே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது. இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மூளைக்கட்டில் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இதே சிம்டம்ஸ் வரும். ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். சில பேருக்கு வந்து ஃபீல்டு கட்டுன்னு சொல்லுவாங்க. மொத்தமாக பார்த்தா ஒரு உலகம் சொல்லுவாங்க, ரைட் உலகம் லெஃப்ட் உலகம், ஏதாவது ஒரு பகுதியில் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் இருக்குனாக்கா இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டியது. சில இடத்துல இப்போ கை கால் இருக்கிற ஏரியாவில் ஒரு கட்டி இருந்தனாக்கா அந்த சைடு வந்து மைல்டாக ஒரு வீக்னஸ் இருக்கும், பலக்குறைவு இருக்கும், இல்லாட்டி அதோடைய அந்த சொரணை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து பேச்சு ஏரியாவில் இருந்தனாக்கா பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கும். அது ரொம்ப சட்டிலாக இருக்கும். திடீர்னு வந்து அவங்களால வந்து ஒரு பொருளோட பேர் சொல்ல முடியாது. கேமரா நேராக பார்த்தீங்கன்னாக்கா கேமரான்னு சொல்ல மாட்டாங்க, அதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை ஒரு வாட்சுன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லை கூட இருக்கிறவங்களுடைய பேரே மறந்து போகும். ஸோ இது மாதிரிலாம் இருக்கும். சில பேருக்கு மெமரி பாதிப்பு ஏற்படும், எங்கே வச்சோம் ஞாபகம் இருக்காது, அவங்க பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருப்பாங்க. சில பேர் ட்ரௌசினஸ் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் ஏதாவது கூட இந்த தலைவலி இதெல்லாம் இருக்குன்னு போது வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அண்ட் இதெல்லாம் ப்ரோக்ரெசிவாக ஏறிட்டே தான் வந்து போகும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ் சீஜர், தலைவலியுடன் கூடிய ஒரு வலிப்பு நோய், இதெல்லாம் வந்ததுனாக்கா இது எல்லாமே வந்து நியூரோ சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ தலைவலியும் இருக்கும்போது we have to evaluate this. இந்த மூளைக்கட்டி அப்படின்னாலே கேன்சரோ புற்றுநோயோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இடத்துல ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? இது மூளைக்கட்டி அப்படின்னாலே அது கேன்சராக தான் இருக்குமா? கிடையவே கிடையாது. ஸோ மூளைக்கட்டி அப்படின்னாலே கேன்சர் கிடையாது.
ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வளரக்கூடிய திசுக்களை வந்து நம்ம டியூமர் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தமாக கண்ட்ரோல் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவெல்லாம் ஒரு மாதிரி அரிச்சிட்டு இன்வைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வளரக்கூடியதுக்கு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம். ஒரு டியூமருங்கிறது ஸ்பெக்ட்ரம். கிரேட் 1 to grade 4 டிவைட் பண்ணுவோம். கிரேட் 1 டியூமர், கிரேட் 2 டியூமர், 3, 4 அப்படின்னு. இதில் 3 அல்லது 4வது சேர்ந்தது மட்டும்தான் நம்ம வந்து கேன்சர் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகமே நம்ம வரும். 1 and 2 ஆர் கால்டு பினைன் டியூமர்ஸ். பினைன் டியூமர்ஸ்னால் என்னன்னாக்கா நம்ம எடுத்துட்டோம்னாக்கா ஃபர்தராக பெருசாக நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில் ஒரு நார்மல் லைஃப் ஸ்பேன் இருக்கலாம். பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. அஃப்கோர்ஸ் அது ஒரு அந்த டியூமர் பிரெயினில் இருந்ததுனால அதுக்கான பாதிப்பு இருக்கலாமே தவிர ஃபர்தராக வளராது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிரேட் 3 and 4 மட்டும்தான் நம்ம கேன்சர்னு சொல்லணும். 1 and 2 ஒரு ஜென்ரலி நாட் கன்சிடர்ட் கேன்சர்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அடல்ட்ஸுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி, அடல்ட்ஸுக்கு மெயின்லி வரதில் வந்து மெஜாரிட்டி வந்து நான் கேன்சரஸ் டியூமர்ஸ் தான் இருக்கும். சில டைப் ஆஃப் மெனிஞ்சியோமா, ஷ்வானோமா, இந்த மாதிரி சில கட்டிகள் இருக்குது. இதெல்லாம் வந்து கேன்சர் கிடையாது. இதெல்லாம் வந்து பினைன் டியூமர்ஸ் தான். ஸோ அதனால் வந்து மூளையில் கட்டின்னு சொன்ன செகண்ட் வந்து உடனே ஓகே இது வந்து கேன்சர் தான் இல்லை முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அண்ட் கேன்சர்லேயே இப்போ வந்து பல விதமான கேன்சருக்கு க்யூர் கூட இருக்குது. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கான கேன்சரில் சில இது க்யூர் கூட வந்து இருக்குது. சரி சார், இப்போ மூளைக்கட்டி அப்படின்னாலே அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியுமா, இல்லை வேறு எதுவும் மெத்தட்ஸ் இருக்குங்களா? அதாவது இப்போ நான் ஒரு ஸ்கேனில் நான் ஒரு கட்டி பார்த்த உடனே டக்குன்னு ஓட்டி புக் பண்ணுறதுலாம் கிடையாது, சரிங்களா? ஸோ பலவிதமான கட்டிகள் இருக்குது. ஆஸ் ஐ சார், சில இது வந்து இன்சிடென்டல் டியூமர்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அடல்ட்ஸுக்கு வந்து இப்போ ஒரு போஸ்ட் மெனோபாசல் லேடிஸ்க்கு வந்து சில ஒரு சின்னதாக ஒரு மெனிஞ்சியோமான ஒரு கட்டி இருந்ததுன்னா ஜென்ரலி இதுக்கு ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, அது வளராது. அதுக்கு மேலே குழந்தைகளுக்கும் வந்து டெக்டல் கிளைமன்ஸ் இல்லைதானே, அதுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணுங்கிறது அவசியமே கிடையாது. ஜஸ்ட் யூ நீட் டு வாட்ச் இட். அது லைஃப் லாங் அது வந்து ஒன்றுமே பண்ணாது. ரெண்டாவது விதமான இது வந்து பினைன் கட்டிகள். அதுக்கும் வந்து ஜென்ரலி சர்ஜரி இப்போ ஒரு கிரிட்டிக்கல் லொக்கேஷனில் இருக்குது, பெருசாக ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு சர்ஜரி பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். சில விதமான கட்டிகளுக்கு வந்து டைரெக்டாக வெறும் பயாப்சி, ரொம்ப மோசமான கட்டிகள் சில இதெல்லாம் இருக்குது, இல்லை ரொம்ப கிரிட்டிக்கல் லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பயாப்சி மட்டும் எடுத்து பார்த்துட்டு அது இந்த மாதிரி கட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜுவன் தெரப்பின்னு சொல்லுவோம். விச் இஸ் கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, இதெல்லாம் டார்கெட்டட் தெரப்பி புதுசாக வந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து அது என்னதுன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கலாம். தேர் ஆர் சர்டன் டியூமர்ஸ், சம்டைம்ஸ் ஒரு ரத்த புற்றுநோய் மாதிரி மூளைக்கு போகிறது, போன் மேரோல் இருக்குது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வேறு விதமான பயோ மார்க்கர்ஸ் வச்சு நம்ம முதுகில் சின்னதாக ஒரு தண்ணி மட்டும் எடுத்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டேரெக்டாக கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ கூட வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் எல்லா டியூமருக்கும் வந்து சர்ஜரி மட்டும்தான் ஒரே வழி, எல்லாத்துக்கும் சர்ஜரி பண்ணியே ஆகணும் கிடையவே கிடையாது. பல டியூமர்ஸுக்கு சர்ஜரி தேவை கிடையாது. அண்ட் சிலதுக்கு வந்து பயாப்சி மட்டும் எடுத்துகிட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சிலதுக்கு டேரெக்டாக அப்ஃப்ரண்ட் ரேடியேஷன் கீமோதெரப்பியும் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இன் ஜென்ரல் ஒரு பெருசாக ஒரு கட்டி இருக்குன்னாக்கா எஸ் சர்ஜரி வந்து தேவைப்படும். ஓகே சார், அது வந்து கடைசி ஸ்டேஜுக்கு தான் தேவைப்படும் அப்படின்ற நோ கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ரொம்ப பெருசானதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. வழியாகவே நம்ம கண்டுபிடிச்சி பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அது என்ன மாதிரி கட்டி அப்படிங்கிறத பொறுத்து தான் அது முக்கியமே தவிர அது இப்போ ஒரு சின்னதாக ஒரு கட்டி, ஒரு மாசமான கட்டி இருக்குன்னு தெரியுதுங்க, அதை ஃபஸ்ட்டே தான் நம்ம எடுக்கணும். ஃபுல்லாக வளர்ந்து மூளை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்லா இருக்கணும்ல. ஆப்ரேஷன் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் பேஷண்ட் நல்லா இருக்கணும்ல. தே ஷுட் லீட் அ ப்ரொடக்டிவ் லைஃப், தே ஷுட் லீட் அ வெரி ஹாப்பி லைஃப், அதுவும் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து டெஃபிசிட்ஸ் வரதுக்கு முன்னாடி பண்ணுறது பெட்டர். ஓகே சார், இந்த மூளைக்கட்டி அப்படின்றது ஒன்லி அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் வருமா, இல்லை குழந்தைகளுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அன்ஃபார்ச்சுனேட்லி குழந்தைங்களுக்கு நிறையவே வரும். அதாவது குழந்தைங்களுக்கு ரத்த புற்றுநோய்க்கு அடுத்தது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கேன்சர் மற்றும் கட்டிகளில் வந்து ரெண்டாவதாக இருக்கிறது வந்து மூளை சம்மந்தப்பட்ட கட்டிகள் தான். ஸோ குழந்தைங்களுக்கு நிறையவே வந்து வரும் அது. ஓகே சார், அது குழந்தைங்களுக்கு இருக்குன்றதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இப்போ அவங்களுக்கு தெரியாது இல்லையா? கரெக்டு, ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது பெரியவங்கன்னா பேசிடுவாங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்களால் அது பேசவும் முடியாது, அவங்களுக்கே புரியாது என்ன நடக்குதுன்னுட்டு. ஸோ ஜென்ரலாக என்ன ஆகுனாக்கா யூஸ்வலி குழந்தைங்களுக்கு வர கட்டிகள்லாம் வந்து மோர் தென் ஒரு 70 to 80% சிறுமூளைன்னு சொல்லக்கூடிய பின்மூளை அங்கே தான் வந்து அதிகமாக வரும். அது வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து காய்ச்சல், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, காய்ச்சல் எந்திரிச்ச உடனே ஒரு தலைவலி வரும் அப்படின்னு, அந்த மாதிரி தலைவலி கூட சேர்ந்து வாந்தி. நிறைய குழந்தைங்க என்ன ஆகுனாக்கா வாந்தி அதிகமாக இருக்க பீடியாட்ரிஷியன் கிட்ட போயிட்டு வயிற்றுக்கு ஸ்கேன் எடுப்பாங்க, அப்படி எம்ஆர்ஐ கூட எடுப்பாங்க. எதனால் வாந்தின்னு தெரியாமல் போயிடும். ஒரு 4-5 மாதம் கழிச்சு அடுத்த சிம்டம் கண் பார்வை குறைய ஆரம்பிக்குதுன்னு, நடை ஒரு மாதிரி பாதிப்பு ஏற்படும். அந்த சமயத்தில் தான் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தாக்கா மூளையில் பெருசாக கட்டியிருக்கும். ஸோ இந்த தலைவலி வாந்தியோடு சேர்ந்ததுன்றது வந்து டெட்லி காம்பினேஷன் இன் சில்ட்ரன். யூ ஹேவ் டு ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் அபவுட் இட். சில பேருக்கு வந்து பின் இதில் இருந்தனாக்கா நடையில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அந்த உச்சின்னு சொல்லக்கூடியது அது கூடுறதுக்கு முன்னாடி வந்தால் தலையே பெருசாக ஆரம்பிக்கும். ஓகே, தலையுடைய சைஸே வந்து பெருசாகும், ஃபிட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இதாகும். சில குழந்தைங்களுக்கு வந்து போக போக தெர் இஸ் ஒரு அவங்களுடைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ்
குறைய ஆரம்பிக்கும். இல்லை திடீர்னு சட்டிலாக வந்து ஒரு சைடே வந்து பாடி கோண ஆரம்பிக்கும், கை கால் பல குறைவு, இதெல்லாம் ரொம்ப கிராஜுவலாக வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து தான் நம்ம வந்து இது பண்ணணும். இது தலைவலி அப்படிங்கிறதுனா மே நாட் பி த மெயின் ப்ரெசன்டேஷன். அவங்களுக்கு வந்து பார்த்த டைம் வந்து உங்களுக்கு வலியை பற்றி குழந்தைங்க அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா கீழே வராங்க, அடிப்படுறாங்க, அவங்களுக்கு வலிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு பெரிய காம்பனண்ட்டாக இருக்காது. ஒரு பேலன்ஸ் இல்லை, கண் பார்வை தெரியலன்னா திடீர்னு ஸ்கூல் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் குறையும், அது கண் தெரியறதுனாலையா இல்லாட்டி ட்ரௌசினஸ்னாலையா அது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக வரும். பட் இந்த வாந்தி மற்றும் தலைவலி சேர்ந்து வரும்போது அல்லது சம்டைம்ஸ் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா கழுத்தே ஒரு மாதிரி அப்படி கோணின மாதிரி நிற்கும். ஸோ இது நடக்கும்போது ஒரு மாதிரி இந்த குடிகாரங்க நடக்கிற மாதிரி கால் ஒரு அகட்டி வச்சு நடக்கிறது, விச் மீன்ஸ் இந்த சென்ட்ரலில் வந்து இந்த பேலன்ஸ்க்கான ஆர்கன் எஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களோட நடையில் இதாகும்போது ஒரு கை கால் பல குறைவு, இல்லாட்டி கண்ணு ஒழுங்காக தெரியல, மறைக்குது, இல்லை ரெண்டாக தெரியுது, இதெல்லாம் சொன்னாங்கன்னா யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். முக்கியமான இன்ஃபர்மேஷன் சார் இதெல்லாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குமா, அடல்ட்ஸுக்கு இருக்க மாதிரி தான், இல்லை அவங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா சார்? ஜென்ரலி குழந்தைகள் இருக்கிற மெத்தடாலஜின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்களுக்கு வர டியூமர்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு வர டியூமர் டைப்புக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ ஜென்ரலி பெரியவங்களுக்கு வந்து மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய உடம்பில் வேறு இடத்துலேருந்து பரவின டியூமராக இருக்கலாம், அல்லது கிளையோபிளாஸ்டோமான்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் ஹை கிரேடாகவே இருக்கிற ஒரு டியூமராகவும் அதிகமாக வரும். குழந்தைங்களுக்கு வந்து டோட்டலி வேறு செட் ஆஃப் டியூமர்ஸ் இருக்கும். பைலோசைட்டிக் ஆஸ்ட்ரோசைட்டோமா அதோட ஸ்பெக்ட்ரம் பயங்கர டிஃப்ரெண்ட். பைலோசைட்டிக் ஆஸ்ட்ரோசைட்டோமாங்கிறது ரொம்ப காமன், இட்ஸ் அ பினைன் லீஷன். அது ஒன்ஸ் அது எடுத்தாச்சுன்னா கம்ப்ளீட்டாக வந்து நார்மல் ஆகிடும். எப்பன்டைமோமான்னு சிலது மெடுலோபிளாஸ்டோமான்னு இருக்குது. மெடுலோபிளாஸ்டோமெல்லாம் நான் படிக்கிற காலத்தில் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ வந்து 70% ஆஃப் தெம் ஆஃப்டர் த சர்ஜரி பண்ணி இந்த மெடிசன்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்தா 70% ஆஃப் தெம் கேன் ஈவன் பி கியூர்ட் இன் மெடுலோபிளாஸ்டோமா. சில ரொம்ப ஹை கிரேட் டியூமர்ஸ் இருக்குது, 80 அப்படிங்கிறது, அதுக்கெல்லாம் பெருசாக இன்னும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ அதுலேயே வந்து பலவிதமான ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டியூமர்ஸே வந்து குழந்தைங்களில் வந்து இருக்கும். ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்ஜரி வைஸ் there is a lot of difference in our attitude towards the surgery. எனக்கு இது குழந்தைங்க சர்ஜரி அப்படின்னும் போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் த சைல்டு, ஃபுல் ஃபேமிலி, ஈவன் த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, எவ்ரி ஒன் வில் பி இன்வால்வ். ஸோ அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் மோர் இமோஷனல் அடல்ட்ஸை விட ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு இதுன்னு வரும்போது. ஸோ அதை டீல் பண்ணுறதே தட்ஸ் அ செப்பரேட் திங் அட் ஆல். அண்ட் தென் ஹவு மச் அக்ரெஷன், ஏன்னா குழந்தைங்க வந்து அவங்களோட வெயிட் கம்மியாக இருக்கும், விச் மீன்ஸ் டியூரிங் த சர்ஜரி த பிளட் லாஸ் ஷுட் பி வெரி மினிமல். அட் த சேம் டைம் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டியூமர்ஸில் வந்து த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிசெக்ஷன், எவ்வளோ நம்ம டியூமர் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இட் ஹாஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் தேன் இன் அடல்ட் டியூமர்ஸ். விச் மீன்ஸ் நம்ம வந்து குழந்தைக்கு வந்து ஒரு தெர் இஸ் அந்த டெஃபிசிட் வரதுக்கு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சால் கூட நம்ம டியூமரை இன்னுமே மேக்ஸிமம் அதை எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்ம இன்டென்ஷனாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எப்படி இந்த தோஸ் டெஃபிசிட்ஸ் வில் நார்மலைஸ் ஆகிடும். ப்ளஸ் அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிசெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டைப் ஆஃப் டியூமர்ஸுக்கு. அடல்ட்ஸுக்கு வந்து ஒரு 90% நம்ம எடுத்துட்டோம்னா கூட ஃபர்தர் ரேடியேஷன் கீமோதெரப்பி வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஸோ நம்ம எந்த இன்டென்ட்டில் வந்து உள்ளே போகிறோம் அப்படிங்கிறதுலேயே தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், டைப் ஆஃப் டியூமரில் டிஃப்ரென்ஸ், அந்த பிளட் லாஸ், அந்த குழந்தைங்களுடைய அந்த பாடி ஃபிசியாலஜி, அவங்க ஹீட்டை ரொம்ப லோஸ் பண்ணிவிடுவாங்க, டைம் ஆஃப் சர்ஜரி, இதெல்லாமும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்து இது பண்ணணும். அஃப்கோர்ஸ் தி இமோஷனல் காம்பனண்ட் ஆஃப் டீலிங் வித் த ஃபேமிலி. ஸோ நிறையவே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு இதை பண்ணுறதுக்கும் அடல்ட்ஸுக்கு பண்ணுறதுக்கும். ஓகே சார், இப்போது அடல்ட்ஸுக்கு இருக்குது, முளைக்கட்டி இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அவங்களுக்கு? அதாவது கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டிகளுக்கு எஸ்பெஷலி அடல்ட்ஸில் பண்ணுறதுக்கு வந்து நிச்சயமாக திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் நிச்சயமாக வரும்னு நான் சொல்லுவேன். தட்ஸ் வை தேர் கேன்சர்ஸ். இதில் அந்த கிரேட் 4 டியூமர்ஸ்னாக்கா ஒரு 2 வருஷத்துலேயே வந்துடும். இப்போ ஒரு கிரேட் 3 டியூமர்ஸ்னாக்கா 5 to 10 years இருக்கலாம். அண்ட் கிரேட் 1 and 2 கிரேட் 2 வந்தால் வரும், மோஸ்ட்லி வராது. கிரேட் 1 கன்ஃபார்ம்டாக அது வந்து திருப்பி வராது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அடல்ட்ஸுக்கு இந்த மெனிஞ்சியோமான்னு சொல்லக்கூடிய கட்டிகள் சம்டைம்ஸ் வராமல் இருக்கும். பட் இந்த கிளையோபிளாஸ்டோமான்னு சொல்லக்கூடிய இனிஷியலாகவே இந்த கேன்சர்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணக்கூடிய கட்டிகள் நிச்சயமாக வரதான் செய்யும். வி ஆர் ஜஸ்ட் எக்ஸ்டெண்டிங் த லைஃப், ட்ரைங் டு கிவ் தி பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார் தட் பீரியட். வராமல் இருக்க ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் இருக்கா சார்? ப்ரிகாஷன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. அதாவது இது வரதுக்கு காரணமும் கிடையாது, வர தடுக்கிறதுக்கு ஒரு ப்ரிவென்ஷனும் எதுவும் கிடையாது. அது ரெக்கரன்ஸை தடுக்கிறதுக்குன்ட்டு இல்லை, அது ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, இது எல்லாமே இருக்குது. தட் இஸ் இப்போ அதெல்லாமே வந்து தே ஹவ் மேட் அ குட் டிஃப்ரென்ஸ். பட் வாட் இஸ் குட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு 2 years அவ்வளோதான். ஸோ வி ஹவ் நாட் ஸ்டில் ஒன் ஓவர் த கேன்சர், இட்ஸ் ஸ்டில் ஃபைட்டிங் இட். வி ஹவ் நாட் ஸ்டில் ஒன், இன்னும் ஜெயிக்கலை நம்ம தான். ஸோ தட் இஸ் வை இட்ஸ் சச் அ டிசீஸ். பலவிதமான ரிசர்ச் டீப்பாக போயிட்டு தான் இருக்குது.
everyone wants to win this. At the same time, it's not, we are not there. நிச்சயமாக வரும். அதை டிலே பண்ணுறதுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ அதோட ரெக்கரன்ஸ் திருப்பி வருது, அதை தள்ளி போடுறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, இப்போ ரீசெண்டாக வந்திருக்க டார்கெட்டட் தெரப்பி, மாலிகுலர் தெரப்பி, இது எல்லாமே. ஓகே, ஒன்ஸ் வந்துட்டா அவங்க லைஃப் லாங் இந்த கீமோதெரப்பி இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது வராமல் இருக்க முடியுமா, இல்லை ஏதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்கா? Unfortunately, there is no lifestyle change that will make any difference, except for very rare kinds of tumors. 90%, 99% of the tumors go the lifestyle or what you eat, it doesn't make a difference. Unless if you're a smoker, lungs la vanda adu moolaiku kattiya varalame thavara primary brain tumors nu sollakodiya tumors ku vanda I don't think there's anything that you can do to prevent it. edum kedaiyadu. And for the first part of your question, ipo tumor vandirchu appdin sonnaka generally the surgery panni mudicha udane after a few days, rather in 2 weeks, ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கணும். ஜென்ரலி திருப்பி அடுத்த ரெக்கரன்ஸ்னு வந்தாக்கா திருப்பி ஒரு வாட்டி தரலாம், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் நாட் லைக் அ லைஃப் டைம் டெய்லி ரேடியேஷன் கிடையாது. கீமோதெரப்பிக்கு வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் சைக்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள் ஒரு 1.5 months or 2 months முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறமா we will be stopping everything. திருப்பி அதோட இந்த ரேடியேஷனால் கூடிய சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், இல்லை டியூமர் ரெக்கரன்ஸ் வரலாம், அதுக்கு தனி மெடிசன்ஸ் இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுனாக்கா மேபி வி கேன் டூ அ ரீசர்ஜரி. அது எங்கே வளர்றதுன்றது பொறுத்து தான் அந்த ரீசர்ச். இப்போ ஃபுல்லாக பரவி இருக்குது அப்படின்னாக்கா there's no point in it, right? So we have to decide அது எங்கே இருக்குது, திருப்பி ரீசர்ஜரி பண்ணி can we salvage it, can we prolong the life even more while maintaining the quality of life. இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும் நம்ம. ஸோ இட்ஸ் நாட் தட் லைஃப் ஸ்டைலே மாறிடுங்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் they can lead a completely normal life, but that depends on அவங்க வரதுக்கு முன்னாடி என்ன டெஃபிசிட்ஸ் இருந்ததுங்கிறது. வரதுக்கு முன்னாடியே இப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட்ஸ் அ கேன்சர் அண்ட் இஃப் இட் ஹஸ் டிஸ்ட்ராய்ட் தி ஒரு பக்கத்தோட ஃபங்க்ஷனே வந்து போயிடுச்சு அப்படின்னும் போது சர்ஜரிக்கு அப்புறமாவும் ரொம்ப நாள் அந்த வீக்னஸ் இருக்கும், இல்லை அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து வெதர் தே கேன் கோ டு நார்மல்சி, நோ. ஜென்ரலி த டிக்டமஸ் சர்ஜரிக்கு முன்னாடி ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ் கேபிஎஸ்ன்னு சொல்லுவோம்னா அது என்ன இருக்கோ அதையே போஸ்ட் ஆப்ரேட்டிவாக மெயின்டைன் பண்ணணும், இல்லை அதுக்கு மேலே இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம க்ரைட்டீரியாவாக இருக்கும். ஸோ டியூமரை மேக்ஸிமம் எடுக்கணும், பேஷண்ட்டை சேஃபாக இருக்கணும். இந்த பேலன்ஸில் திஸ் இஸ் த ஃபைன் லைன். இதுக்குள்ளே நீங்கள் வந்து போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா தட்ஸ் த பெஸ்ட் ஃபார் த பேஷண்ட். சார், மூளைக்கட்டி தொடர்பாக இப்போ மக்கள்கிட்ட இருக்க ஒரு தவறான எண்ணங்கள் மக்கள்கிட்ட இருக்கும்ல, அதை நீங்கள் எப்படி தெளிவுபடுத்த விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் மெத் எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லா கட்டியும் டியூமர். ஐ திங்க் வி அட்ரஸ் தட் டாப். பிரெயின் சர்ஜரி, ஸ்பைன் சர்ஜரி பண்ணால் திருப்பி நடக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அப்படி கிடையவே கிடையாது. ரிஸ்க் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. I should not be trivializing it. But at the same time, now with so much precision, the safety is much, much better. There is always a saying, right? Medicine is an art, surgery is an art. Now with so much technology, we are trying to bring, exact idala vandu nama kondu vandirukom. So we are slightly going towards engineering. Even surgery is going towards engineering. So there is more precision. So adala vandu it's not that panna udane avangalukku thirupi pazhaya maadhiri irukka maatanga. அண்ட் அடுத்தது அந்த ஃபோன் பேசினா வரும், டிவி பார்த்தா வரும், லேப்டாப் யூஸ் பண்ணா அதெல்லாம் அதுக்கான எந்த விதமான ஒரு எவிடன்ஸுமே வந்து கிடையாது. ஜெனட்டிக்காக இப்போ குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா அது அவங்கள சார்ந்து இருக்க குடும்பத்தினருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இட்ஸ் a good question. ஆக்சுவலி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது மோர் தென் 90% ஆஃப் த டியூமர்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஒரு ஜெனட்டிக் அண்டர்பின்னிங் அவங்க கிடையாது. அதாவது ஜெனட்டிக் அண்டர்பின்னிங்னு சொல்லும்போது தேர் இஸ் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து போச்சோம். எல்லா டியூமருமே வந்து அந்த செல்ஸில் இருக்கிற ஜீனுடைய குளறுபடினால் வளர்றது தான். பட் 2 விதமான ஜெனட்டிக் இது இருக்கும். ஒன்று சொமேட்டிக்னு சொல்லுவாங்க, தட் இஸ் அந்தந்த செல்லில் மட்டும் வர பிரச்சனை, அதோட கண்ட்ரோல் போயிட்டு வளர்றது. இதுதான் எல்லா டியூமருக்கும் வரும். உடம்புல எங்கே டியூமர் வந்தாலும் இதே தான் காரணம். ஜெனட்டிக்கு பொதுவாக நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா மரபு வழி, மரபணு சார்ந்த இது. தெரிஞ்சு இப்போ அப்பா கிட்டேருந்து குழந்தைக்கு போகிறது, இல்லை அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு போகிறது, இதை தான் வந்து நம்ம ஜெனட்டிக்னு சொல்கிறோம். இது வந்து ஜெர்ம் லைன் மியூட்டேஷன்ஸ்னு சொல்லுவோம். இதுவும் இருக்குது, பட் இட்ஸ் வெரி ரேர். லெஸ் தேன் 10% தான் வந்து அது இருக்கும். மோர் தேன் 90%க்கு வந்து இந்த மரபு சார்ந்த இது கிடையாது. பட் அட் சேம் டைம் எல்லாமே வந்து நம்ம ஹெரிடிட்ரி அப்படிங்கிறது கிடையாது. சரி, இப்போ இந்த மூளைக்கட்டி ஆப்ரேஷன் பண்ணுறீங்கல்ல, இது வந்து ஒருத்தருக்கு நினைவு இருக்கும் போதே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது. தெர் இஸ் கால்ட் அஸ் அவேக் கிரேனியோட்டம் எப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை கேட்குறதுக்கு கொஞ்சம் ஒரு வந்து பயங்கரமாக பயப்படுற மாதிரி இருந்தாலும் அப்படி கிடையாது. பேஷண்ட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் டியூரிங் த பேஷண்ட். இந்த மூளைக்கு வந்து வலியை உணர்கிற தன்மையே கிடையாது. பிரெயின் நம்ம கட் பண்ணும்போது அதுக்கு வலிக்காது. உடம்புல வேற எங்கேயாவது நம்ம கட் பண்ணோன்னா அந்த வலியை மூளை உணருமே தவிர மூளைக்கு வந்து வலியை உணர்கிற தன்மையே கிடையாது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த சர்ஜரி பண்ணுறது. ஸோ ஸ்கேல்ப்
இந்த மூளை அந்த எலும்பை மட்டும் நம்ம அனஸ்தீசியா கொடுத்துட்டோம்னாக்கா we can do that surgery. நிறைய பேஷண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். ரொம்ப கிரிட்டிக்கல் எல்லா பேஷண்ட்டுக்கும் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. சில டைம்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஏரியாஸ் கை கால் பலம் இது இல்லை பேச்சு ஏரியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குனாக்கா we prefer to do this awake craniotomy. So that நம்ம சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது பேஷண்ட் ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு, அவர் கேஷுவலாக பேசிட்டு இருப்பாரு. சம்டைம்ஸ் எதாவது தண்ணி வேணும்னாக்கா அந்த ஸ்ட்ரா வச்சு ஒரு ஃப்ரூட்டியோ ஒரு மில்க் ஷேக்கோ ஏதாவது குடிச்சிட்டே இருப்பார், பேசிட்டு இருப்பார். ஸோ கேன் கீப் டாக்கிங். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தனி ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு படத்தெல்லாம் காமிச்சிட்டு இது என்ன, இது யானையா பூனையா, இதில் படிக்க சொல்லுவாங்க, இல்லை பேசுவாங்க, பழச சொல்லுவாங்க. தேல் பி டாக்கிங் ஹாப்பிலி. ஒரே ஒரு தடவை வந்து தெரியாதனமாக நான் பாலிடிக்ஸ் பேசுகிறேன், பேஷண்ட் டென்ஷன் ஆகிட்டேன், அதுலேருந்து நான் பாலிடிக்ஸ் பேசுகிறத மட்டும் நிறுத்திட்டேன். ஐ ஸ்டாப்ட் இட். பட் அட் த சேம் டைம் எஸ் இட் இஸ் பாசிபிள். இட் இஸ் அ வெரி சேஃப் சர்ஜரி. பேஷண்ட் சில பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு அனஸ்தீசியாவுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வரதுக்கு ஒரு பயங்கர பயப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து தேவையே இல்லைன்னா கூட இல்லை சார் எனக்கு அவேக் பண்ணிவிடுங்க, அதெல்லாம் படித்து தான் வருவாங்க நிறைய பேஷண்ட்ஸ். எனக்கு அவேக்க பண்ணுங்க, எனக்கு அனஸ்தீசியாக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, சர்ஜரியை விட அதுதான் பயமாக இருக்குன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வி ஒப்ளைஜ். பல விதமான சர்ஜரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கின்சன்ஸ்க்கு டிபிஎஸ் நான் அடிக்கடி பண்ணுறது, அது எல்லா சர்ஜரியுமே வந்து டிபிஎஸ் எல்லாமே வந்து அவேக்காக தான் பண்ணுவோம். ஏன்னா பேஷண்ட்டை கண்டினியூஸாக டெஸ்ட் பண்ணிகிட்டே பண்ணுறதுனால. ஸோ அவேக்னு எஸ் இட்ஸ் அ வெரி குட் சர்ஜரி. பட் இப்போ என்னன்னாக்கா இதெல்லாம் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி, பல டிகேட்ஸுக்கு முன்னாடி டெக்னாலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகாதப்போ பண்ண சர்ஜரி. ஏன்னா அப்போல்லாம் வந்து கரெக்டான ஏரியா ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு ஸ்டிமுலேட் பண்ண அதுக்கான வழிமுறைகள் இல்லாததுனால இதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நிறைய நியூவர் டெக்னாலஜிஸ் வந்ததுனால நம்ம அது பண்ண வேண்டிய அதை எந்தெந்த கேசஸுக்கு நம்ம இதை அவேக் பண்ணணுங்கிற அந்த இண்டிகேஷன்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஐ டூ இட் ஃபார் மேபி ஐ டூ இட் ஃபார் 1 in 20 கேசஸ்க்கு தான் நான் அவேக் பண்ணுறேன். முன்னாடிலாம் 1 மேபி தேவர் டூயிங் இன் 5 in 20 பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் வந்து அதோடைய நீட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. பிகாஸ் தெர் ஆர் சோ மெனி அதர் டெக்னாலஜிஸ். பேஷண்ட்டுக்கு இந்த இன்கன்வீனியன்ஸ் கூட இல்லாமல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும்போது எதுக்கு நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே சார், இப்போது நிறைய டெக்னாலஜிஸ் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்திருக்கு? இப்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த வலியே தெரியாமல் அந்த மாதிரி ஏதாவது வலி தெரியாதுக்குன்ட்டு கிடையாது. இல்லை அவேக் கிரேனியோட்டமின்னா அது அவேக் கிரேனியோட்டமி பண்ண வேண்டான்றதுக்கான டெக்னாலஜி வந்திருக்குன்னு சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் இட் வந்து ப்ரீஆப்ரேட்டிவாக நம்ம அந்த சில விதமான நியூவர் டெக்னாலஜிஸ் ஆஃப் எம்ஆர்ஐலாம் இருக்குது. எஃப்எம்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ பண்ணும்போதே பேசுங்க, கை தூக்குங்க, காலை தூக்குங்க, எல்லா ஃபங்க்ஷன் சொல்லிட்டோன்னா எந்தெந்த பிரெயின்லேயே மேப் பண்ணிவிடுவாங்க இந்தந்த ஏரியாவில் இந்தந்த ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம டியூமர் கொஞ்சம் அதுக்கு நல்லா முன்னாடி இருந்துன்னா அவங்களுக்கு நம்ம அவேக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரீஆப்ரேட்டிவ் டயக்னோசிஸ் டைம்லேயே வந்து நிறைய பண்ணிட முடியும். ரெண்டாவது டியூரிங் த சர்ஜரி வந்து we have things called neuro navigation அப்படின்றது. பிரெயினில் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. இப்போ நான் ரூமில் உட்காந்து நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஜிபிஎஸ் சொல்லுது பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஏரியாவில் நான் மைக்ரோஸ்கோப்பில் நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா அது எந்த ஏரியா அப்படிங்கிறது அந்த எம்ஆர்ஐயில் வந்து அது காமிக்கும். தட்ஸ் டியூரிங் த சர்ஜரி இது பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் நியூரோ நேவிகேஷன். அடுத்தது இன்ட்ராபரேட்டிவ் நியூரோ ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம். இப்போ மூளையில் நான் சொன்ன பார்த்தீங்களா முதல்ல வெவ்வேறு ஏரியா வெவ்வேறு ஃபங்க்ஷன் இருக்குன்ட்டு. வி கேன் ஸ்டிமுலேட் இட் டியூரிங் எலக்ட்ரோட்ஸ். அண்ட் உடம்புல சில எலக்ட்ரோட்ஸ் இது பண்ணிவிட்டு பிரெயினில் ஸ்டிமுலேட் பண்ணால் எந்தெந்த ஏரியா வந்து ஆக்டிவேட் ஆகுதா இல்லை ஆக்டிவேட் ஆகலையா அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஏரியா சேஃப், இந்த ஏரியா சேஃப் இல்லை அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சர்ஜரி பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ ஃபைனலாக மூளையை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மக்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? இப்போ உடம்புக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் தான் உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதே மாதிரி தான் மூளையும் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ ஐ ஜென்ரலி சே தட் எப்போவுமே நம்ம வந்து அதாவது டூம்ஸ்டே ஸ்க்ராலிங்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ஃபோனில் நம்ம பார்த்து அப்படியே தள்ள ஆரம்பித்தோம்னா அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்குது. ஸோ டூம்ஸ் இது வந்து தேவையில்லாத ஒரு டோபமைன் ஹிட் கொடுக்கும். எதுவுமே நம்ம பண்ணாமல் இட் ஜஸ்ட் கீப்ஸ் அஸ் ஹாப்பி. ஸோ இது மாதிரினாக்கா ஜென்ரலி இந்த பிரெயின் டெஃபினட்டாக இதாகும். அது இட்ஸ் நாட் அந்த ஃபோனில் வர ரேடியேஷன் ஒன்றும் பண்ணுறதில்ல. இட்ஸ் பிகாஸ் அந்த 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ மூளை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம். ஜங்க் ஃபுட் எல்லாம் டெஃபினட்டாக தே ஹேவ் அன் எஃபெக்ட் ஆன் த பிரெயின். அதில் வந்து இட் ஆல்வேஸ் ஹேஸ் சம் இது பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஜென்ரல் ஹெல்த். டேரெக்டாக அது மூளை போய் அது ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பட் இஃப் இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஜென்ரல் ஹெல்த் இட் வில் ஜென்ரலி ஹேவ் சம் இம்பேக்ட் ஆன் யுவர் சைக்கி. அது வந்து நிச்சயமாக வந்து இருக்க தான் செய்யும். அடுத்தது தூக்கம் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின் போது பிரெயின் ஃபங்க்ஷன் வில் பி எஃபெக்டட். இட்ஸ் நாட் தட் இதெல்லாம் பண்ணுறதுனால மூளைக்கட்டியை தடுப்போன்றது கிடையாது. அதுக்கு சம்மந்தம் கிடையாது. தட்ஸ் நாட் வாட் ஐம் டீலிங் அட் ஆல். இன் ஜென்ரல் பிரெயின் ஹெல்த்தியாக இருக்கணும்னாக்கா குட் ஃபுட், எக்ஸசைசஸ், பிரெயின் எக்ஸசைசஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இப்போ மூளைக்கட்டி குறித்து ஒரு என்ன மாதிரியான அறிவுரைகள்லாம் வழங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாகவே சொன்னீங்க. ஏன்னா மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சந்தேகங்களுக்கு நீங்கள் கொடுத்த பதில் வந்து ரொம்பவே தெளிவாக இருந்தது. சிறுவர்களுக்கு இருந்தால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு அதை சீக்கிரமே கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வழிமுறைகள் சொன்னீங்க. எங்கள் கூட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.